இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி வந்து நிர்மல் நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி கணக்கில் இருக்குது, எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 8408 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 111 சாரி, இதில் வந்து 8408 ஒரே நிமிஷம் 8408 இதுக்கு வந்து 1110 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. 8க்கு 1, 4க்கு 1, 0க்கு 1, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி இவன் கொண்டு வர போகிறான் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து 1:30 மணி மிஷின் நம்பராக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக வர்ற நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே கை கொடுக்கும். இன்றைக்கி தாராளமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. 1110 அப்படின்னு அடிச்சிட்டதுனால நம்மளுக்கு இந்த மாதத்துலேயும் சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே கொடுக்குற இந்த ஒரு பர்டிகுலரான ஏரியாவிலையும் சரி, எங்கேயுமே சரி, நம்மளுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 4D ஏதாச்சும் சும்மா ஒரு ட்ரையாச்சும் பண்ணணுமே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, நான் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரே 2 செட் தான் எடுத்து கொடுக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதை விட நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்கி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அப்படின்னா நீ என்னத்தை இன்றைக்கி சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? 1110 அப்படிங்கும்போது நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து 1121 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நான் திரும்ப சொல்லதை தான் எப்படின்னா, 1110 அப்படிங்கும்போது 244 2க்கு 3 அப்படிங்கும்போது 0க்கு 1 அப்படி சொல்லிட்டு நான் கணக்கில் எடுக்கிறேன். அப்படின்னா என்ன வருது அதையும் சொல்லிவிடு அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிவிடுவோம். என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2441 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. ஓகேங்களா? 2441 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட், அவ்வளோதான். சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏதாச்சும் இன்னொரு ஒரே ஒரு செட் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து 1110 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 110 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 110 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 710 இருக்குது. 7க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 110 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிவர்ஸில் போனால் 052 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் வருது. அதாவது 052. அதுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டி போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி போர்டில் வந்து எனக்கு 8க்கு வந்து ஒரு வேளை 5 வரலாங்கிற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலராக வர்ற ஏரியாவில் எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, 8க்கு 8 வந்திருக்குது, 8க்கு 5 வந்திருக்கு. அப்படின்னா 5க்கு 7 பவரில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி திருப்பி 8க்கு 5 அப்படி சொல்லிட்டு பவரில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு கணக்கில் வர்றது நம்பர் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 50 52 50 52 24 41 இது 2 கெஸ்ஸிங் தான் நான் கொடுக்குறேன். சரி, சி போர்டில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத அதையும் சொல்லிவிடு அப்படின்னு கேட்குறீங்களா? சி போர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலராக வந்த கணக்கில் வந்து நம்மளுக்கு என்ன வருது, 8, அதாவது 9க்கு 6, 0க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது 8க்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1 வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 3 வருது. அது ரொம்ப ரொம்ப ஷுர். கண்டிப்பாக 3 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 2
வேணால் சப்போர்ட் நம்பர் ஆனால் 1 வச்சுங்க சேர்த்துங்க, அவ்வளோதான். இதில் தான் இன்றைக்கி வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 3 வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 2 வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் டெய்லி கொடுத்த கணிப்புக்கு நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து உட்காரல. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து அவன் கண்டிப்பாக 2 அல்லது 3 வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது என்னோட கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். சரிங்களா? வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? இதுதான் நான் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே, ரொம்பலாம் கொடுக்கல. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த கணிப்புகள் எல்லாமே கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங் வந்து ஒன்லி 4D அண்டு சி போர்டு இதுக்கு மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா ப்ளே பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா எங்கேயுமே கணக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, செட் ஆகலை. என்ன தான் இழுத்து பிடிச்சி மூச்சை பிடிச்சி இழுத்தாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு நான் வந்து ஓகே நான் ரெடி, ஐ எம் ரெடி டு டூ அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எப்படி உங்கள் கணக்கில் வந்து ப்ளே பண்ணுங்கள். என்னோடய கணக்கில் இதுதான் வருது. எங்கே சுற்றினாலும் இந்த 2024 இருந்தாலும் சரி, இல்லை பழைய சாட்டாக இருந்தாலும் சரி, எந்த சாட்டை போட்டு நோண்டினாலுமே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கணக்கில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்னுடைய கருத்து கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது முழுக்க 4D அண்ட் சி போர்டு இதுக்கு மட்டுமே நம்மளோட கணக்கு. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. அதில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ். நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வரும்போதும் ஒருவேளை டபுள்ஸ் கொண்டு வந்துட்டானா அப்படின்னு கணக்கில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸில் வந்தால் பிசியில் 99 வரும். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா நேற்று நைட்டு டிஆர் ரிசல்ட்டில் 99 தான், 599 நடித்தாங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சப்போஸ் டபுள்ஸ் வரல அப்படின்னா நான் கொடுத்த ஃபாலோஅப் நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி வேறு எதுவும் கணக்கில் கண்டிப்பாக இது உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சீப்பல் வந்து 2 கண்டிப்பாக